மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இதை நாங்கள் புவியியல் பாடத்தை தொடர்ந்து படிக்க இருக்கின்றோம். அபிவிருத்தி இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தியில் இன்றையோட முடியும் நினைக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ஓகே, கவனமாக படித்து கொள்ள வேணும். என்ன எல்லாரும் புவியியல் பாடம் முடியுது, சிலபஸ். இனி நாங்கள் கேள்வி பேப்பர் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் இது நடக்க இருக்கிறது, என்ன சோதனை. அப்போ நாங்கள் கேள்வி பேப்பரை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பாடங்கள் விளங்கப்படுத்த வேணுமா இருந்தால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் எந்த பாடம் என்றால் அதை நாங்கள் விளங்கப்படுத்த முடியும். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு மற்றது வரலாறு எடுக்கிறவர்களும், நீங்கள்லாம் வரலாறு எடுக்கிற கட்டாய படம் தானே. ஏன்னா அதுவும் சிலபஸ் முடிஞ்சது. அதே மாதிரி தான், எது முன்னுக்கு எதுவும் விளங்காவிட்டால், ஏதாவது பாடங்கள் விளங்காவிட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அந்த பாடத்தை நான் விளங்கப்படுத்துவேன். சரியா பிள்ளைகள்? மற்றது நீங்கள் அடுத்த வகுப்பில் இருந்து நீங்கள் வரலாறுக்கு ஆயத்தமாக வாங்கள். வரலாறுக்கு ஆயத்தமாக இருக்கணும். கேள்வி பேப்பர் 10 வருட கேள்வி பேப்பர் நீங்கள் வச்சுருக்கணும். கடந்த கால பரீட்சையோடு சேர்த்து வைத்திருக்க வேணும். நாங்கள் ஒவ்வொரு கேள்வி பேப்பராக வினாப்பத்திரமாக செய்வோம். சரியா? விளங்குதான்? ஆகவே கவனமாக இருக்கணும். எல்லாரும் நன்கு படிக்க வேணும். இதுதான் எங்களுடைய ஆசை. என்ன, நீங்கள் படிக்கிற காலத்தில் நன்கு படித்து நல்ல உயர் புள்ளிகளை பெற்று உயர் பட்டங்களை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து காணப்பட வேண்டும். ஏன்னா இது எங்களுடைய எல்லோருடைய ஆசை. மிக முக்கியமாக உங்களை கற்பிக்கும் ஆசிரியர், உங்களுடைய பெற்றோர். என்ன அவா என்று கூறலாம். எங்களுடைய அவாவும் அதுதான். சரியா பிள்ளைகள்? நல்லா படியுங்க. எவ்வளவு தூரம் படிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் படியுங்க. ஏன்னா விளங்குதோ அதேமாரி நல்லா சாப்பிடுங்கோ. ஏன்னா அம்மா அப்பா தரத நிறைய வேண்டாம்னு சொல்லாமல் சாப்பிடுங்கோ. என்ன சந்தோஷமாக இருங்கோ. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருந்தால் தான் எல்லாமே சந்தோஷமாக நிறைவேறும். சரியா? ஓகே. அப்போ நாங்கள் நாங்கள் பிரதேச அபிவிருத்தி பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஞாபகம் இருக்கா? படித்தெல்லாம் பட்பட்டு ஞாபகம் வரணும். அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேணும்? என்னென்னைக்கு நான் படித்தேன் என்று அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். மறந்தால் திருப்பி அந்த புத்தகம் கோப்பி எடுத்து பார்க்க திருப்பி ஞாபகத்துக்கு வரும். அப்போ மறக்காமல் இருப்பதற்கு தான், படித்தவை மறக்காமல் இருப்பதற்கு தான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்குற பிள்ளைகள். விளங்குதா? இப்போ அப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்களோ படித்தவற்றை, உங்களுக்கு வாழ்க்கையில் அது சாகம் வரையும் மறக்காமல் இருக்கும். பரீட்சைக்கு போனால் கடகடண்டு எழுதி முடிப்பீர்கள். விளங்குதோ? ஓகே. அப்போ பிரதேச அபிவிருத்தியை நாங்கள் 2ஆக பிரித்து நாங்கள் அபிவிருத்தி மேற்கொள்ளப்படுகிறது என்று நாங்கள் பார்த்து, நாங்கள் என்ன, ஒன்று கிராமம், அடுத்தது நகரம். இந்த அடிப்படையில் தான் இலங்கையுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு பதவிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் எல்லாம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளன. என்ன அப்போ பிள்ளைகள், இலங்கையுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதில் 2 வகையாக பிரித்து, ஒன்று கிராம அபிவிருத்தி, அடுத்தது நகர அபிவிருத்தி என்பது. என்ன அப்படி பிரித்து தான் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்ன அப்போ பிரதேசங்கள் எல்லாம் நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏன்னா ஆக குறைந்ததில் அடிமட்டத்திலிருந்து அல்ல ஆக கீழே இருந்து இன்னுமே நிர்வாக பிரிவுகள் பிரிக்கப்பட்டது ஆரம்பத்தில் இருந்து. இது கிராமம். அப்போ கிராமங்கள் எல்லாம் சேர்ந்தது கிராம சேவகர் பிரிவு. என்ன அப்போ பல்வேறு கிராமங்கள் எல்லாம் சேர்ந்தது பிரதேச செயலகம். என்ன பிரதேச செயலாளர் பிரிவு. என்ன அப்படி எல்லா பிரதேச செயலாளர் பிரிவும் சேர்ந்தது மாவட்டம். மாவட்டம் என்று சொல்லுவோம். சரியா? பிரதேசம் அல்ல பிரதேச பிரிவுகள். என்ன அதுக்கு அடுத்ததாக மாவட்டங்கள் எல்லாம் சேர்ந்தவை மாகாணம். இலங்கையினுடைய மாகாணங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்க்கும்போது அது தேசியம். என்ன தேசியம் என்பது அந்த நாட்டுக்கே சொந்தமான அனைத்தும் என்ற கருத்து தான். தேசியம் அனைத்தையும் உள்ளடக்கியது. அதுதான் தேசியம் என்பது. என்ன ஆகவே இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்ன,
இந்த நிர்வாக அடிப்படையில் தான் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் சொன்ன நான் சென்ற கிழமை வகுப்பில் இந்த கிராம அடிப்படையிலும் நகரங்களின் அடிப்படையிலும் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏன்னா அப்போ கிராமத்தை பொறுத்தளவில் கிராமம்தான் ஒவ்வொரு நாட்டினுடைய முதுகெலும்பு அல்லது ஆணிவேர் என்று சொல்லலாம். ஏன்னா தாவரங்களுக்கு எப்படி ஆணிவேர் இல்லாவிட்டால் தாவரங்கள் இறந்து விடுமோ, நிலைத்து நிற்க முடியாதோ, ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பில் ஏதாவது முதுகெலும்பு தான் இயங்குகளுக்கெல்லாம் பல்வேறு உறுப்புகளும் இயங்குவதற்கு முக்கியமானவையாக இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமாயின் அது உடல் முழுவதையும் செயலக்க செய்துவிடும். படுத்த படுக்கையிலே இருக்க வேண்டி இருக்கும், முதுகெலும்பில் ஏதாவது பிரச்சனைகள் உருவான. என்ன ஆகவே தான் பிள்ளைகள் என்ன இந்த முதுகெலும்பு போன்று இந்த கிராமங்கள் அல்லது ஆணிவேர் போன்று இந்த கிராமங்கள் ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமான அவசியமானவையாக இருக்கின்றன. ஏனென்றால் கிராமங்களில் இருந்துதான் அனைத்தும் பெரும்பாலும் அனைத்தும் நகரங்களுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. உணவுப் பொருட்களாக இருந்தால் என்ன, கைத்தொழிலுக்கு தேவையான கைத்தொழில் பொருட்கள் அல்லது கைத்தொழில் மூலப்பொருட்களாக இருந்தால் என்ன, அதேமாரி தொழிலாளர்களாக இருந்தால் என்ன என கிராமங்களிலிருந்து தான் புறப்படுகின்றன. கூடுதலாக அனைத்து முக்கியமான விடயங்களும் கிராமத்தில் இருந்து புறப்படுகின்றன. கிராமங்கள் தான் வளர்ச்சியடைந்து அது நகரங்களாக மாறின. அந்த நகரங்கள் பின்னர் இன்னும் வளர்ச்சி அடையும் போது அது மாநகரங்களாக மாறுகின்றன. என்ன பெரிய மெகா சிட்டி எனப்படுகின்ற அளவுக்கு அது வளர்ச்சி அடையும். அப்போ ஆரம்பம் அடிப்படை கிராமங்களாக தான் இருந்தன. இன்றைக்கும் வரை இந்த மாநகரங்களோ மெகா சிட்டிகளோ அல்லது இந்த நகரங்களோ நிலைத்து நிற்க வேண்டுமாயிருந்தால், அது தொடர்ந்து செயற்பட வேண்டுமாயிருந்தால் கிராமங்கள் அவசியமானவை. ஏனென்றால் கிராமங்கள் தான் அங்கே அடித்தளங்களாக இருக்கின்றன. நகரங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் மாநகரங்களுடைய அல்லது மெகா சிட்டியுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களுக்கு இந்த கிராமங்கள் தான் அடிப்படையாக இருக்கின்றன. ஏன்னா இதில் நகரங்கள் வளர்ச்சியடைந்து காணப்படலாம், கைத்தொழிலில், சேவைத்துறைகளில், தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்து காணப்படலாம். ஆனால் அதற்கு அடித்தளமாக அமைவது இந்த கிராமங்கள். கைத்தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் இந்த கிராமங்களிலிருந்து தான் பெறப்படும் அல்லது கிராம மட்டத்திலே உற்பத்தி செய்யப்பட்டு இன்றைக்கவை நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு இந்த ஆடை தொழிற்சாலைகள் பாருங்க, 200 ஆடை தொழிற்சாலை செயற்திட்டத்தினால் கிராமிய தொழில்நுட்பக்கு தீர்வு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த கிராமங்களில் உற்பத்தி செய்யப்படுற இந்த ஆடைகள் தான் இந்த ஆடை தொழிற்சாலைகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் இளைஞர் யுவதிகளுக்கு. ஏன் கிராம மட்டத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலை இல்லாத பிரச்சனையை தீர்க்க வேண்டும், தொழில் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு இலங்கையில் பெரும்பாலான கிராமங்களில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆடை தொழிற்சாலைகள், ஏறக்குறைய 200 ஆடை தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு அவர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த ஆடைகள் தான் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற நாடுகளில் ஆடை உற்பத்தியில் இலங்கை முன்னணியில் திகழ்கின்றது. இலங்கையுடைய ஆடைகள் தரமானவாகவும் அதே நேரத்தில் மலிந்த விலையிலும் உலக நாடுகளால் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த அளவுக்கு இலங்கையுடைய ஆடை உற்பத்திகள் இன்றைக்கு என்று சொல்ல முடியாது, இன்றைக்கு பல வருடங்களாக ஆடை உற்பத்தியில் இலங்கை உலக நாடுகளில் முன்னணி பெற்று காணப்படுகின்றது. முதல் இடம் இல்லாவிட்டாலும் முன்னணி பெற்ற நாடாக இருக்கின்றது. அதிகளவு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். இந்த ஆடைகள் எங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன? நகரங்களில் மட்டுமல்ல, இந்த கிராம மட்டத்திலேயே ஆடைகள் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அப்போ வேலைவாய்ப்பு மக்களுக்கு கிராமிய மக்களுக்கு கிடைப்பது மட்டுமல்ல, வேலையில்லா பிரச்சனையை தீர்க்க வேண்டும் கிராமங்கள் என்பது மட்டுமல்ல பிள்ளைகள். அங்கு இருக்கிறவர்களுடைய வளங்கள் எல்லாம் நன்கு பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா அப்போ அவை சில நேரங்களில் இறக்குமதி செய்யப்படுகின்ற மூல பொருட்களாக இருக்கலாம்,
ஆனாலும் அங்கே இருக்கின்ற மனித வளங்கள் என்ற அடிப்படையில் அங்கே தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். மற்றும் ஏனைய அந்த பிரதேசங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. ஆடை தொழிற்சாலை அமைக்கும் போது அதை அடிப்படையாக கொண்டு என ஏனையவை பயன்படுத்தப்படும். போக்குவரத்து என பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே வேலை செய்யும் படும்போது அவர்களுக்கான போக்குவரத்துக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆடை தொழிற்சாலையில் நான் மட்டக்களப்பு போயிருந்த நேரம் அங்கே 650 என்ற இடத்தில் இந்த ஆடை தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. 650 ஏதோ அதுக்கு அங்கால காத்தாங்குடிக்கு அங்கால அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆடை தொழிற்சாலை பெருசாக கட்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் மேலே வேலை செய்வார்கள். அதுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட், அவர்களுக்கென்று தனியார் போக்குவரத்து பஸ்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும். அவர்களுக்கென்று தனியாக ஓடுவதற்காக என்ன ஷிஃப்ட் முறையில் அவர்கள் பகுதி நேரத்தில் வேலை செய்வார்கள். ஆகவே தொடர்ந்து 24 மணி அளவு அங்கே வேலை இயங்கி கொண்டிருக்கும் நடைபெற்றிருக்கும். ஆகவே அதுக்கேற்ற மாரி பஸ் போக்குவரத்து அப்போ அங்கே பயன்படுத்தப்படும். இந்த நிலமும் பயன்படுத்தப்படுகிறது. அங்கே அதனோடு சேர்ந்து வேலை வாய்ப்பும் கிடைக்கின்றது. இணைந்த தொழில்கள் எல்லாம் அங்கே பெறப்படுகின்றன. அதே நேரத்தில் பக்கத்தில் கடை தொகுதிகள், அவர்களுக்கான உணவு மற்றும் ஏனைய பொருட்களை வாங்கக்கூடிய கடை தொகுதிகள். அப்போ அதை சுற்றியே அந்த ஆடை தொழிற்சாலையை சுற்றிய பிள்ளைகள் அது ஒரு சிறிய நகரமாக வளர்ச்சி அடைந்துவிடும். சிறிய பிள்ளைகள் அப்போ கடை இருக்கிறது, இங்கால உணவுப் பொருட்களை அவங்க வேலை செய்ய பெற்றுக்கொள்ளலாம். தங்களுக்கும் அல்லது வேலை முடிந்து அவர்கள் இரவு நேரத்தை பொருள் அங்கே கடைகளிலே வேண்டிக் கொண்டு அவர்கள் போகக்கூடியதாக இருக்கும். போக்குவரத்து இடம்பெறுகின்றது. என்ன அதே நேரத்தில் ஏனைய தேவைகள், சிற்றுண்டி சாலைகளோ அல்லது ஏனைய கடை தொகுதிகள் எல்லாம் உருவாக்கப்படும். அப்போ இதனால் அந்த பிரதேசத்தினுடைய வளங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும். வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது, வருமானம் கிடைக்கின்றது. ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்ய மட்டுமே இல்லை, அந்த ஆடை தொழிற்சாலையை ஆடை தொழிற்சாலைகளை நம்பி இதில் கடை தொகுதிகள், போக்குவரத்து சேவைகள், அது மட்டுமே இல்லை, தொலைத்தொடர்பு சேவைகள் எல்லாம் கிடைக்கப்படும், உருவாக்கப்படும், அங்கே அமைக்கப்படும். என்ன பல்வேறு வேலை அங்கே வேலை செய்யும் போது தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் பயன்பாடும் தேவைப்படும். என்ன இப்படியாக பல்வேறு ஆடை தொழிற்சாலையை அடிப்படையாக கொண்டு வேலைத்தலங்களும் வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். எனவே அந்த பிரதேசம் வளங்கள் பல்வேறு விதமாக பயன்படுத்தப்படும். சும்மா எடுக்கிற வளங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படும். இப்போ சும்மா எடுக்கிற காணிகளில் அந்த ஆடை தொழிற்சாலையெல்லாம் கட்டியிருப்பார்கள். அப்போ அந்த இடம் முதல் வெறும் நிலங்களாக இருந்தவையெல்லாம் இன்றைக்கு பல்வேறு தேவைகளுக்காக வளங்கள் பயன்படுத்தப்படும். அதை அடிப்படையாக கொண்டு நீர் வசதிகள், குடிநீர் வசதிகள் என்ன அமைத்து கொடுக்க வேண்டும், என்ன மின்சார வசதிகள் அமைத்து கொடுக்க வேண்டும். அப்போ அந்த இடம் ஒரு எல்லாத்துக்கும் பயன்படுகின்ற ஒரு இடமாக மாறும். எனவே கிராமம் வளர்ச்சியுடையது மட்டுமின்றி நகரங்களும் இந்த ஆடை தொழிற்சாலையோ அல்லது ஏனைய தொழிற்சாலை நம்பி இங்கிருந்து ஏற்றுமதி நகரங்களுக்கு மாநகரங்களை ஏற்றுமதி செய்யப்படும். இன்றைக்கு இதுக்கு நாட்டை கடந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. விளங்குதா பிள்ளைகள்? அதே மாதிரி தான் தார், இதையும் நான் சொன்னேன். தார், காப்பெட், கொங்குரீட், கற்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி கிராம வீதிகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டமை. இன்றைக்கு கிராமங்களிலே கூட இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் நல்ல வீதிகள் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் நீங்கள் பார்த்தீங்களென்றால் கடந்த 20 வருஷங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம வீதிகள், நகர வீதிகள் தான் உடைஞ்சு மேடும் பள்ளமாக இருந்தவை. இன்றைக்கு கிராம வீதிகள் கூட இன்றைக்கு காப்பட் ரோட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. தார் ரோட்டுகள், கான்கிரீட் ரோட்டுகள் போட்டு காப்பட் ரோட்டாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த நகரங்களில் இருக்கிற வீதிகள் போன்று அகன்ற வீதிகளும் அங்கு அமைக்கப்பட்டு கிராமங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏனென்று சொன்னால் அங்கு மக்கள் போக்குவரத்துக்கு மட்டுமின்றி உடனடியாக சந்தைப்படுத்துவதற்கு கிராமங்களில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை நகரப்பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும், உடனடியாக பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் சில நேரத்தில் கிராமப் பொருட்கள், இந்த மூலப்பொருட்களும் அங்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்றைக்கு
கிராமங்களும் வளர்ச்சியடைந்து வருவதனால், கிராமங்களை அடிப்படையாக கொண்டும் கிராமங்களில் பாரிய கைத்தொழில்களாம் இன்றைக்கு நிறுவப்பட்டு வருவதனால அவற்றுக்கு தேவையான பல்வேறு பொருட்கள், அங்கே கிராமங்களில் கிடைக்கப்பெறாத பல்வேறு பொருட்கள் நகரத்திலிருந்து இங்கே கொண்டு வரப்படும், அல்லது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர இறக்குமதி செய்யப்பட்டு அது நகரத்தின் ஊடாக வந்து கிராமங்களை வந்தடையும். எனவே வீதிகள் அவசியமானவை. விரைவாகவும் பாதுகாப்பாகவும் செல்லக்கூடிய வீதிகள் அவசியமானவை. எனவே இந்த கிராமங்களை நகரங்கள் மாநகரங்களை இணைக்கக்கூடியதாக இந்த வீதிகள் இலகுவாக விரைவாக பாதுகாப்பாக போக்குவரத்து செய்யக்கூடியதாக கிராம வீதிகள் அமைக்கப்படுகின்றன. தார், காப்பர், கொங்கிரீட் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த கிராம வீதிகள் அமைக்கப்படுகின்றன. இதை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். என்ன பிள்ளைகள், விளங்குதா? இப்போ சரியா? ரைட். அப்போ இதை இன்னும் அங்கே பார்த்துட்டு அடுத்தது என்ன, ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலை திட்டம் என்பதன் மூலம் பொது வசதிகளை மேம்படுத்தியமை. ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலை திட்டம், அப்போ அது பொது வசதிகளை உருவாக்கி கொடுத்தமை. அப்போ பொது வசதிகளை உயர்த்தியமை என்று சொல்லும்போது, அப்போ ஒரு கிராமத்தில் இன்றைக்கு அங்கே என்ன இல்லைன்றது இனம் காப்பார்கள். அங்கே என்ன பற்றாக்குறையாக இருக்கிறது, அதில் என்ன எடுக்க கடினமாக இருப்பது, அல்லது அங்கே என்ன போட்டால் அங்கே மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். மக்கள் நகரங்களை அண்டி வர தேவையில்லை, நகரங்களை நாடி வர தேவையில்லை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு, அவற்றை முக்கியமாக கருத்தில் கொண்டு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு வேலை திட்டம் அடிப்படையில் பொது வசதிகள் உருவாக்கப்படுகின்றமை. பொது வசதிகள் என்னும்போது என்ன, பொதுவாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது வைத்தியசாலை, என்ன பிரதேச வைத்தியசாலைகள், அதே நேரத்தில் கல்வி, முக்கியமாக பாடசாலைகள், தேசிய பாடசாலை. இன்றைய கிராமங்களில் தேசிய பாடசாலை எல்லாம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன, நகரங்களுக்கு வந்து படிக்க வேண்டிய தேவை இல்லை, அவர்களுக்கு கிராமங்களிலே படிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன, பல்வேறு வசதிகள், விளையாட்டு வசதிகள், இணைய வசதிகளோடு கூடிய என்ன தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்படுகின்றமை. அப்போ கிராமத்துக்கு வருகின்ற தேவையும் இல்லை, கிராமத்தில் வருவதனால் ஏற்பட்ட இட நெரிசலும் இல்லை, அதே நேரத்தில் பல்வேறு செலவுகளையும் கிராமங்களுக்கு இல்லை. என்ன, அதே நேரத்தில் வைத்தியசாலைகள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். என்ன, பிரதேச மட்டத்தில் கிராமங்கள் மட்டத்தில் கிராமியதே தரமான வைத்தியசாலை, தரம் வாய்ந்த வைத்தியசாலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு. ஏன்னா அவையெல்லாம் அப்போ நகரங்களுக்கு வந்து மாநகரங்களுக்கு வந்து வைத்திய சேவைகளை பெறுவதை விட இன்றைய கிராமங்கள் அது கூடுதலாக கர்ப்பிணி தாய்மாருக்கான பிரசவ விடுதிகள், நவீன பிரசவ விடுதிகள், ஏன்னா சிறு குழந்தைகளுக்கான பிரசவ விடுதிகள் மற்றும் நோயாளர்களுக்கான ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கு தரமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ கல்வி, வைத்தியசாலைகள், என்ன அதே நேரத்தில் இனி மின்சார வசதிகள் கிராமங்கள்லாம் இன்றைக்கு ஒளிர் விடுகின்றன. இன்றைக்கு பார்க்கலாம், இன்றைக்கு இலங்கையில் மின்சாரம் இல்லாத பிரதேசங்களே இல்லை எனலாம். உள்ளுக்கு இருக்கின்ற கிராமங்கள் கூட இன்றைக்கு மின் வசதிகளை பெறக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு அரசாங்கம் இன்றைக்கு முயன்று வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இன்றைக்கு மின்சாரம் இல்லாத கிராமங்கள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மின்சார சேவைகள் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதே நேரத்தில் விளையாட்டு மைதானங்களை, தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானங்களை அமைத்து கொடுப்பது. ஏன்னா கிராமங்களில் சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு உலகத்திலே பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்கள்லாம் கிராமத்திலிருந்து இன்றைக்கு சென்ற ஒலிம்பிக்கில் எல்லாம் கூடுதலாக கிராமத்திலிருந்து செல்கின்ற வீரர்களாகத்தான் கூடுதலாக இருக்கின்றார்கள். இலங்கையில் நீங்கள் பார்க்கலாம், கடந்த காலங்களில் ஓட்ட பந்தயத்திலேயோ இணைய பந்தயங்களோட கூடுதலாக கிராமத்து பிள்ளைகள் தான். ஆகவே கிராமங்களில் அவர்களுக்கு நல்ல பயிற்சிகளை வழங்கக்கூடிய, பயிற்சி எடுக்கக்கூடிய அங்கே விளையாட்டு மைதானங்களை அமைத்து கொடுத்தால் என்ன, அடுத்தது கிராமங்களில் வந்து பொழுதுபோக்கு வசதிகளை கிராமங்களையும் ஏற்படுத்தி கொடுத்தால் சிறுவர் பூங்காக்கள், என்ன நல்ல மனநிலையை சந்தோஷமான நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக பொது வேலை திட்டங்களுக்கு சிறுவர் பூங்காக்கள், ஓய்வெடுக்கும் என்ற மைதானங்கள் அல்லது பூங்காக்கள் இவற்றை மேற்கொள்வது. சில நேரங்களில் பார்க்கலாம், அங்கே குடிநீர் பிரச்சனையாக இருந்தால் ஒன்று குளங்களை இருக்கின்ற குளங்களை துப்புரவு செய்து அபிவிருத்தி செய்து விவசாயத்துக்கும் குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்துவது. பாரிய அளவில் அந்த குள வேலைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும்.
ஒன்று விவசாயத்துக்கான நீரை வழங்குதல் அல்லது மக்களுக்கு குடிநீரை வழங்குதல், அல்லது ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கும். அது பாரிய வேலை திட்டமாக இருக்கும், குடிநீரை வழங்குதல். என்ன அப்போ இப்படியான பொது வேலை திட்டங்கள் எல்லாம் ஒரு கிராமத்துக்கு ஒன்று என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு அந்த கிராமங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது. மக்கள் ஏனைய கிராமங்களுக்குள்ள நகருக்கோ செல்ல வேண்டிய தேவையில்லை, இனங்காண்பார்கள் இங்கே என்ன இந்த கிராமத்துக்கு அவசியமானது. எனவே அதை அடிப்படையாக கொண்டு ஏதாவது ஒரு வேலை நிகழ்ச்சி திட்டம் ஒன்று போடப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. என்ன கிராமங்கள் வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நாடு வளர்ச்சி அடைவதற்கு வழிவகுக்கும். என்ன அதே அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வாழ்வின் எழுச்சி செயற்திட்டத்தின் கீழ் கிராம மட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், வாழ்வி எழுச்சி செயற்திட்டத்தின் கீழ் வாழ்வின் எழுச்சி செயற்திட்டத்தின் கீழ் கிராம மட்டத்தில் தொழிலின்றி இருக்கும் தனிநபரின் பொருளாதார சக்தியை மேம்படுத்த வழியாகும். அப்படின்ற பிள்ளைகள் இந்த வாழ்வின் எழுச்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன, கிராமங்களில் இருக்கிற தனிநபரின் பொருளாதார வசதியை மேம்படுத்துவதற்காக வழி செய்தார். அப்ப கிராமங்கள் எப்படி இருப்ப, கிராம மட்டத்தில் தொழிலின்றி இருக்கும் தனிநபரின் பொருளாதார சக்தியை மேம்படுத்த வழிகாட்டியது. அப்ப தனிநபர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன அவருடைய வேலைவாய்ப்பு வழங்குவதன் மூலம் அவருடைய பொருளாதார சக்தியை உயர்த்த வேண்டும். என்ன அப்போ நீங்கள் பார்க்கலாம், தனிநபர் ஒவ்வொருவரையும் வேலை திட்டங்கள் அடிப்படையில் கிராமத்தை எழுச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே நீங்கள் பாரிய அளவில் ஒரு விவசாய நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது கைத்தொழில் நடவடிக்கையாக இருக்கலாம். விவசாயம் என்பது தனிய பயிற்சியை மட்டுமில்லை, விவசாயம் என்பது பிள்ளைகள் பயிற்சியை, மீன்பிடி, விலங்கு வேளாண் மூன்றும் சேர்ந்தது தான் விவசாயம். விளங்குதா? அப்போ இதே கிராமம் விவசாய கிராமம் இருந்தால் விவசாய கிராமத்தில் அவர்களால் தனிநபரால் என்னென்ன மேற்கொள்ள முடியும்? ஆடு மாடுகளை வளர்க்க முடியுமா? கோழி பண்ணைகளை போட முடியுமா? பால்சாலைகளை இதன் மூலம் முட்டை உற்பத்தியையும் அதிகரிக்க முடியும், அல்லது பாலை பெறுகின்ற வழிகள் பால்சாலைகளை உருவாக்குதல், விலங்குகளை வளர்ப்பதன் மூலம். ஏன்னா கிராம பகுதியில் நீங்கள் பார்க்கலாம், நிறைந்தளவு மாடுகள் எல்லாம் கிராம பகுதியில் இருந்தால் வளர்க்கப்படுகின்றன. ஏன்னா அங்கே புல் நிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் நிறைய உண்டு. நகரப்பகுதியில் அது இல்லை. மேய்ச்சல் நிலங்கள் நிறைய இருப்பதனால ஏன்னா அதே நேரத்தில் குடிநீர் வசதிகளும் கிடைக்கப்படுற குளங்களை, கிராமங்களில் குளங்கள், நீர்த்தேக்கங்களை ஆண்டு குடிநீரையும் பெறக்கூடிய இருப்பதனால அங்கு விலங்கு பண்ணைகள் கூடுதலாக இருக்கும். அப்போ அங்கே நீங்கள் பார்க்க சுதந்திரமாக கட்டுப்பாடுகளில் விலங்குகள் எல்லாம் தெரிவதை நீங்கள் பார்க்கலாம், ஆடு மாடுகள் எல்லாம். அப்போ அது பரந்த விவசாயம் செய்கிற நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவார்கள், கட்டி வைப்பார்கள். மற்றபடி சுதந்திரமாக மேய்ந்து திரிந்து பாலை கொடுக்கும் நிறைந்தளவு. என்ன அப்போ அவருடைய தனிநபருடைய நீர் மாடு வளர்க்க போகிறீரா, என்ன கோழி வளர்க்க போகிறீரா, இன்னெல்லாம் விசார பயிற்சி செய்ய போகிறீரா. அப்போ என்னென்ன உதவிகள் வேணும் உங்களுக்கு? அரசாங்கத்தினால், அரசாங்கம் மூலம் அங்கு காணப்படும் சமுத்தி வேலை திட்டத்தின் மூலமோ அல்ல கிராம எழுச்சி வேலை திட்டத்தின் மூலமோ என்ன அங்கே என்ன அவர்களுக்கான தனிநபருடைய ஒன்று தொழில் அவர் இல்லாமல் செய்வது என்ன, அதாவது தொழிலின்றி இருப்பவருக்கு தொழிலை வழங்குவது, தொழில் இல்லாமல் செய்வதில்லை, தொழிலின்றி இருப்பவருக்கு தொழிலை வழங்குவது, அதே நேரத்தில் அவர்களுக்கு வருமானத்தை பெறக்கூடியதாகவும் அந்த வருமானத்தின் மூலம் அவருடைய பொருளாதார சக்தி எனும்போது அவர்களை பொருட்களை வாங்குவதும் கொடுப்பதும், இதுதான் அந்த பொருளாதார சக்தியின் கூடுதலாக வாங்குவது, நாங்கள் எங்களுக்காக சொந்தமாக பெற்றுக்கொள்வது. அது உணவாக இருக்கலாம், ஏனையவையாக இருக்கலாம். அப்போ பணத்தை அடிப்படையாக கொண்டு, பொருளை அடிப்படையாக கொண்டு அவற்றில் இருக்கிற பொருட்கள் எவ்வளவு, பணம் எவ்வளவு, சொத்துக்கள் எவ்வளவு, இதுதான் இந்த பொருளாதார சக்தி. என்ன அப்போ அவரால் எவ்வளவு தூரம் வாங்க முடியும் அல்ல எவ்வளவு வைத்திருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருக்கு என்ன நிறைந்த அளவு தொழிலை வழங்கி அதன் மூலம் வருமானத்தை பெற்று அவருடைய பொருளாதார சக்தியை அதிகரிக்க செய்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. அப்போ கிராமங்களில், கிராம மட்டங்களில்
தொழிலின்றி இருக்கின்ற தனிநபர்கள். விளங்குதோ? முதல் கூட்டாக கொடுக்கப்பட்ட ஆடை தொழிற்சாலைகள் எல்லாம் அது கூட்டாக இயங்குகின்ற இது தனிநபர்கள். என்ன, அவர்கள் விரும்பினால் அந்த அரசாங்கத்தினூடாக 15 கிராம அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் பல்வேறு உதவிகளை பெறுவார்கள். பெற்று தங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு விலங்குகளை வளர்த்தல், விவசாயம் செய்தல், என்ன கைத்தொழிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம மட்டத்திலான கைத்தொழில், சிறு கைத்தொழிலாக இருக்கலாம், நடுத்தர கைத்தொழிலாக இருக்கலாம். ஏன்னா நெசவு நீங்கள் பார்க்கலாம். நெசவு தனிநபர்கள் தான் கூடுதலாக வைத்திருப்பார்கள். கைத்தறி நெசவு, இன்றைக்கு நெசவை காணவே உங்களுக்கு தெரியாது. நெசவுண்டால இன்னும் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவு தொழில் நெசவு தொழில் கைவிடப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. என்றாலும் இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்கின்றது, நெசவு தொழிலுக்கு, கைத்தறி நெசவுக்கு இயந்திரத்தால் உற்பத்தி கைத்தறியினால் நீங்கள் பார்த்து படங்களில் பார்த்தீங்களோ இன்னும் தெரியாது. ஏன்னா கைகளினால் நூற்கப்பட்டு சேலை அந்த துணிகள் உற்பத்தி செய்யப்படும். என்ன, அப்போ அதற்கான நூல்கள், அதற்கான இயந்திர வசதிகள், அதற்கான பல்வேறு வசதிகளை அரசாங்கம் கொடுக்கும். அது சமத்துவ வங்கியினூடாகவோ அல்ல ஏனைய வங்கிகளூடாகவோ என்ன அது நிறுவனங்களை இப்போ ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிறுவன ஒழுங்கமைப்பில் அது வழங்கும். அப்போ குடிசை கைத்தொழிலுக்கு அல்லது நடுத்தர கைத்தொழிலுக்கு ஆடை உற்பத்தி, புகையிலை உற்பத்தி, என்ன உணவுப் பொருட்களை தயாரித்தல் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு கிராம பகுதியில் உற்பத்தி செய்யப்படுற உணவுப் பொருட்கள் தான் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த பணம் சார்ந்த உணவுப் பொருட்கள், என்ன ஒடியல், குட்டாந்தில் நீங்கள் பார்க்கலாம். பனை மரத்தை அடிப்படையாக கொண்ட பல்வேறு பொருட்கள் இன்றைய கிராமங்களில் உற்பத்தி செய்யப்பட்டு தனிநபர்கள், இந்த கிளிநொச்சி பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம், தனியே பெண்கள், என்ன பெண்கள் தனிய குடும்ப தலைவிகளாக இருந்து இன்றைக்கு தனியாக ஆரம்பிக்கப்பட்ட இன்றைக்கு பல்வேறு கைத்தொழில்கள் இன்றைக்கு பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்து அவர்களெல்லாம் லேபிள் எல்லாம் ஒட்டி லைசன்ஸ் பெற்று பாரிய அளவு பல்வேறு பேருக்கு தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடியதாக இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு கிளிநொச்சி வன்னி பகுதியெல்லாம் வெளிநாடுகளில் பிரசித்தி பெற்றிருக்கின்றன. அவருடைய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதை பார்க்கலாம். தனிநபர்களாக நான் இங்கே யாழ்ப்பாணத்திலேயே பல இடங்களில் பார்த்துருக்கேன். தனி நபர்களாக, தனி பெண்களாக கூடுதலாக செய்து சின்ன சின்ன தொழிலில் ஆரம்பித்த பிள்ளைகள், உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற தொழில்கள், சின்ன சின்ன தொழில்களில் ஆரம்பித்து இன்றைக்கு அவர்கள் பெரிய 20, 30, 40, 50 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய இன்றைக்கு நிறுவனங்களாக மாறி இன்றைக்கு பிரசித்தி பெற்று இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் பார்க்கக்கூடியதாக உணவுப் பொருட்கள் கடைகள் இன்றைக்கு வீட்டிலிருந்து செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய உதவியை பெற்று இன்றைக்கு பெரிய கடைகள் எல்லாம் அமைத்து மலிந்த விலையிலும் தரமானதாகவும் உணவுப் பொருட்களை இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில இந்த யூடியூப்ல எல்லாம் எடுத்தெடுத்து அவர்களை பேட்டி கண்டு போடுவார்கள் அடிக்கடி. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு சிற்றுண்டி பொருட்கள், மிக்சர், அது சிற்றுண்டி பொருட்கள், பரித்துறை வடை, அது இது எல்லாம் இன்றைக்கு எத்தனையோ பேரை வைத்து வேலை கொடுத்து அவர்களுக்கு, ஏன்னா அவர்களே வேலை கொடுத்து பெரிய நிறுவனங்களாக இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தனிநபர்கள், தனிப்பெண்களும் கூடுதலாக. இதே போன்று இன்னும் பல்வேறு தொழில்கள் பிள்ளைகள். அப்போ கிராம மட்டத்தில் இருந்து தொழில் நின்று இருக்கின்ற தனிநபர்களுடைய அவருடைய வேலை வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி அதன் மூலம் அவருடைய வருமானத்தை அதிகரிக்க செய்து அதன் மூலம் பொருளாதார சக்தியை அவர்களுக்கு பெருக்குவது. இதன் மூலம் கிராமத்தில் வேலை வாய்ப்பும் ஒன்று கிடைக்கப்படுகின்றது. கிராமத்தில் உள்ள வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் வருமானம் கிடைக்கின்றது, பொருளாதார சக்தி அதிகரிக்கின்றது, அவருடைய வாழ்க்கை தரம் உயர்கின்றது. அதே நேரத்தில் நகரத்துக்கு போக தேவையில்லை, கிராம மக்கள் தன்னிறைவு பெற்ற மக்களாக வாழக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அரசாங்கத்தின் கிராம எழுச்சி திட்டத்தின் மூலம்தான் இவை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? தனிநபருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி
அவருடைய வருமானத்தை அதிகரிக்க செய்து, பொருளாதார சக்தியையும் அதிகரிக்க செய்து, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. இதனால் கிராமங்களும் பல்வேறு வகையில் வளர்ச்சியடையும், கிராமங்களும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக மாறும். இவையேற்ற நகரங்கள் மாநகரங்கள் எல்லாம் வளர்ச்சியடையும். ஒட்டுமொத்தமாக நாடு அபிவிருத்திக்கு இட்டு செல்லப்படும். இப்போ விளங்குத பிள்ளைகள். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னா, தொலைவில் உள்ள கஷ்டம் நிறைந்த தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் உள்ள மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்கு கிராமிய கைத்தொழில்களை விருத்தி செய்தல் மற்றும் கிராமிய மின் வளங்கள் செயற்திட்டம் ஏற்படும். அப்போ தொலைவில் உள்ள கஷ்டம் நிறைந்த தனிமையாக்கப்பட்ட கிராமங்கள் உள்ள மக்களின் வாழ்க்கை தரம் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் பிள்ளைகள், தனிமையாக்கப்பட்ட கிராமங்களும் இருக்கும், தொலைவில் இருக்கும். அது நல்ல பாதைகள் இருக்காது, என்ன இலகுவாக சென்றடைய முடியாது, என்ன தனிமையாக்கப்பட்ட கிராமங்களாக இருக்கு. நீங்கள் கூடுதலாக மலைநாட்டு பிரதேசங்களை நீங்கள் பார்க்கலாம். அது இதில் இங்கே வன்னி பிரதேசங்களில் கூட. ஆனால் இன்றைக்கெல்லாம் வளர்ச்சி அடைந்து விட்டன எல்லா இடங்களும். கூடுதலாக இன்றைக்கு தனிமைப்பட்ட என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு குறைவு, மிக குறைவு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு பதவிக்கு இந்த அரசாங்கங்கள் எல்லாம் கூடிய அளவு கவனம் செலுத்தி இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் என்று சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை பிள்ளைகள். இன்றைக்கு அந்த அளவுக்கு தூரம் இந்த கிராம செயற்திட்டங்கள் மூலமாக, பல்வேறு அபிவிருத்தி திட்டம் மூலமாக இன்றைக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதிலையும் இன்றைக்கு தனிமைப்பட்ட, நான் முன்னுக்கு உங்களுக்கு சொன்னேன், நான் போன வகுப்பில் இந்த வெள்ள காலத்திலாம் கூடுதலாக இந்த கிராமங்களை பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அங்கு வெள்ளம் ஏற்பட்டு அவருடைய பாதைகள் அடைக்கப்படும் போது, அல்லது அங்கே இருக்கின்ற போக்குவரத்துகள்லாம் துண்டிக்கப்படும் போது நாங்கள் அதை அறிந்து கொள்ள முடியக்கூடிய மாறி காலத்தில் என்னென்னு சொன்னால், இது கட்டாயம் டிவியில் போடப்படும், காட்டுவார்கள். இந்த பாலங்கள் உடைக்கப்பட்டு இருப்பதும், போக்குவரத்து கடினமாக இருப்பதும், மக்கள் வெள்ளத்தால் அடிபட்டு கொண்டு செல்வதும். உங்களுக்கு போன முறை போன வகுப்பில் 7 மாணவர்கள் மட்டக்களப்பு அங்காள கிழக்கு மாகாணத்தில் உங்களை மாதிரி சின்ன மாணவர்கள் பாடசாலை முடிந்து டிராக்டரில் போகும்போது டிராக்டர் கவுண்டு வெள்ளத்துக்குள்ளே இறந்தவர்கள். அப்போ அந்த தனிமைப்படுத்தப்பட்டு விடும் கிராமங்கள். இயற்கையாகவே தனிமைப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன, இந்த மாறி காலத்தாலையும் தனிமைப்படுத்தப்படும். எனவே அவற்றுக்கு சீரான நிலையான போக்குவரத்து பாதைகளை வழங்குதல், மின்சாரங்களை வழங்குதல். இன்றைக்கு மின்சாரம் இல்லாத இன்றைக்கு கிராமங்கள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு மின்சார சேவைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. மின்சாரம் வழங்குதல், என்ன கிராமிய கைத்தொழில்களை விருத்தி செய்தல். என்ன உங்கள் கிராமிய கைத்தொழில் நீங்கள் நான் முன்னுக்கு சொன்னேன், என்ன பின்னல் வேலைகள், பண்ண வேலைகள். பின்னல் என்ன பின்ன வேலைகள், பண்ண வேலைகள் என்றால் இந்த ஓலைகளை கொண்டு தயாரிக்கின்ற பெட்டிகள், பாய்கள், கடகங்கள், பல்வேறு பொருட்கள், பண்ண வேலைகள். அதே பின்ன வேலைகள்னால் பின்னுவது, ரெய்ந்த பின்னுவது முதல்லாம் இதெல்லாம் கிராம பகுதியில் முதல் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இன்றைக்கு நகரப்பகுதியில் நாகரிகம் அடைந்து விட்டேன். இன்றைக்கு லேஸ், ரெய்ந்த பின்னுதல், சாரிகளுக்கு டிசைன்கள் போடுதல், என்ன சாரிகளை அலங்காரப்படுத்துதல், குஞ்சம் கட்டுதல், இப்படியெல்லாம் கிராமத்தில் தான் இவை வளர்ச்சி அடைந்தன ஆரம்ப காலகட்டத்தில். இன்றைக்கு அவை கைத்தொழில் வளர்ச்சி அடைந்து நவீன சாதனங்கள் மூலம் இன்றைக்கு நகரங்கள் அங்கே உற்பத்தி செய்யப்பட்டாலும் அவற்றின் அடித்தளங்களாக இந்த கிராமங்கள் தான் இருக்குது. பின்னல் வேலைகளுக்கும் பண்ண வேலைகளுக்கும், செதுக்கல் வேலைகள், சிற்பங்களை வடித்தல், என ஓவியங்களை வரைதல் எல்லாம் கிராமங்கள் தான் கூடுதலாக இன்றைக்கும் இடம்பெற்று கொண்டு தான் வருகின்றன. இன்றைக்கும் கிராமங்களில் அவற்றை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு பக்கம் அழிந்து கொண்டு போகின்றன, இன்னொரு பக்கம் அழிந்து கொண்டு போகின்றன, கைவிடப்பட்டு மறைந்து போகின்றன. இன்னொரு பக்கம் அவற்றினால் வருமானம் அதிகம் கிடைக்கப்படாதனால கைவிடப்படுகின்றன. எனவே இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்கின்றன, இவற்றையெல்லாம் தெரிந்தெடுத்து இப்போ கிராம பகுதியில் இருக்கின்ற கிராமிய கைத்தொழில்களுக்கு பின்ன வேலை, பண்ண வேலை, நெய்தல் வேலைகள், என்ன ஆடைகளை நெய்தல், கைத்தறிகள், அடுத்த புகையிலை, அடுத்தது மட்பாண்டங்கள். உங்களுக்கு தெரியும் சட்டிப்பானைகள், மட்பாண்டங்கள் எங்கே தயாரிக்கப்படுகின்ற இந்த சட்டிப்பானைகள் இன்றைக்கு நவநாரி அடிப்படையில் அவை தான் வெண்கலை மூலம் தயாரிக்கப்படுகின்ற இன்றைக்கு மார்பிள் பிளேட்டுகள்.
ஆனால் ஆரம்பத்தில் செங்கலி மூலம் தயாரிக்கப்பட்ட இதுதான் இந்த நாங்கள் அம்மா பயன்படுத்துகின்ற சட்டி பானை, களிமண் சட்டி பானைகள். அப்போ இன்று அடித்தளம் எல்லாம் கிராம பகுதி தான். ஓடு தயாரித்தல், இப்படியான கிராமங்களுக்கு அடிப்படையான கைத்தொழில்களை இன்றைக்கு வளர்ச்சியடைய செய்வதன் மூலமும், மின்சாரத்தை வழங்கிய மின்சார சேவைகளை வளர்ச்சியடைய செய்வதன் மூலமும், மற்றும் பல்வேறு கைத்தொழில்களை தெரிவு செய்து அங்கேயே கிராமங்களில் இன்றைக்கு ஆடை தொழிற்சாலையெல்லாம் கிராமங்களுக்கு போய்விட்டன. விலங்கு வேளாண்மையோ ஏனையோ செய்வதன் மூலம் கிராமங்களை வைத்து என்ன இன்னும் சில இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு போவோம். சரியா? இன்றையோட நேரம் சரியாக மட்டுமட்டாக இருப்பதனால நான் நிறுத்தி கொண்டு அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக இந்த கிராமியத்தில் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை இனி நகரங்களில் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் என்று பார்ப்போம். என்ன வரலாறு படிக்கிறார்கள் அடுத்த வகுப்பில் எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க. அடுத்த வகுப்பில் இருந்து நாங்கள் வரலாறுக்கு கேள்வி பேப்பரை செய்வோம். கேள்வி பேப்பருக்கு தயாராக இருந்து கொள்ளுங்க. சரிதானே? இருந்தாலும் அடுத்த வகுப்பில் என்றால் நான் இனி எடுக்க போகிற வரலாறு வகுப்பில் உங்களுக்கு அந்த ஏதாவது பாடங்கள் விளங்கவில்லை என்றால் நீங்கள் அறிவித்தால் மீண்டும் அதை நான் சொல்லித் தருவேன். அதற்கு அடுத்த வகுப்பில் நாங்கள் நிச்சயமாக வரலாறு பாடத்துக்கான கடந்த கால வினாபத்திரங்களை நாங்கள் பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே, நன்றி, வணக்கம். நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. படிப்பு முக்கியம், அம்மா அப்பாவும் முக்கியம். குழப்படி செய்யாமல் சந்தோஷமாக இருந்து அம்மா அப்பாவையும் சந்தோஷப்படுத்தி எல்லார ஆசீர்வாதங்களையும் வாங்கி நிறைய படிக்க வேண்டும். சரியா? நன்றியா. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.